ரேந்தம்பூரில் சஃபாரி போனோம். இது எந்த இடம் பார்த்தா நடுக்காடு, புலி இருக்கிற இடம். இந்த புலி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா புலி வரும் அப்படின்னு சொன்னாங்க. மழை பெஞ்சதுனால 5-6 நாளாக சரியான மழை. அதனால் புளியெல்லாம் எல்லா இடமும் தண்ணியாக இருக்குது, சகதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே உச்சிக்கு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. மலை உச்சிக்கு போயிடுச்சு. 4-5 நாளாக எந்த புளியும் நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. போகும்போது யாரும் பேசக்கூடாது, கையை நீட்டக்கூடாது, புலி வந்துடும். நாங்கள் பயந்து போய் தான் போனோம். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், புளியை காணும்னு. நீங்கள் 4 நாளாக 5 நாளாக அங்கே பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. மழை பெஞ்சதுனால மேலே போயிடும். கோடை காலமாக இருந்தால் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரும், பக்கத்துலேயே கூட வரும். ஆனால் இப்போ மழை காலம் அப்படின்னா மேலே போயிடுச்சு. இருந்தாலும் அந்த இடத்த புலி நடமாடுற இடத்தெல்லாம் கட்டினாங்க. பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அடர்ந்த காடு, நடு காட்டில் கொஞ்சோண்டு தான் ஜீப் போகிற மாதிரி தான் இடம் இருக்குது. அதில் போய்கிட்டு இருக்கோம். கரடிக்கு ஒரு இடம், புலி ஒரு இடம், சிறுத்தை இடம் எல்லாமே காட்டினாங்க. ஆனால் எதுவுமே கண்ணில் இல்லை. ஏன் அப்படின்னா மழை பெஞ்சதுனால எல்லாம் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஜூவில் அடைச்சி போட்டு பார்க்குறோம். ஆனால் இது அப்படி கிடையாது. நம்மளே அதுக்கு இருக்கிற இடத்துலே பார்க்குறோம். அது ஒரு த்ரில்லிங்கான ஒரு இது தான் சொல்லலாம். நமக்கு ஒரு த்ரில்லு இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னும் எவ்வளோ தைரியம் இருந்தால் அது இருக்கிற இடத்துலவே நம்ம பார்ப்போம். ஏன்னா மிருகங்களுக்கு மனுஷங்களுக்கு ஆகாது. இருந்தாலும் இந்த ஜீப்புங்கிறது பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது. ஒரு பிரச்சனை கூட கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதை நின்னாலே பார்த்தீங்கன்னா நமக்கு பயமாக இருக்குது. அதுவும் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. திடீர்னு ஓடி வந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஜீப்பு மெதுவாக தான் போகும். அது சகதியில் மாட்டி 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 மெதுவாக தான் போகுது. அப்புறம் எந்த தைரியத்தில் இப்படி வந்தோம் அப்படின்னு தெரியல. பயந்து நடுக்கிட்டேன். ஏன்னா எந்த பாதுகாப்பும் இல்லை. வேகமாக ஓட முடியுமா? வேகமாகவும் போக முடியல. மெதுவாக தான் ஜீப் போகுது. அப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த புலிக்கரடியெல்லாம் இதில் பார்க்க வராங்க தெரியலப்பா. ரொம்ப பயமாக இருந்துச்சு. முதல்ல சஃபாரி. ஏன்னா அப்படி கைடு வந்தாரா கேட்டால் நாங்கள் 7 பேர் இருந்ததுனால 7 பேர் உட்காந்துக்கிட்டோம். கைடு வரல. அது காலையில் 6 மணிக்கு போனோம். 6 to 8 போனோம். முதல் சவாரி அப்படின்னால இப்போ ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா கிடச்சிது. இப்போ 2 புலி பார்த்தோம். 2ஆவது நாள் சவாரியில் ஒன்றுமே பார்க்க முடியலை. அதிர்ஷ்டம் இருந்தால் தான் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. கூட நிறைய கார்கள் இருந்தால் கொஞ்சம் தைரியம் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலான்ட்டு. 6 மணிக்கு ஒருத்தருமே இல்லாத ரொம்ப நேரம் கழித்து ஒரு 2 ஜீப் வந்துச்சு. ஆனால் அவங்களும் அங்கங்கே சுற்றிட்டு ஃபோன் பண்ணுறேன்னாங்க. அப்புறம் பார்த்தாங்க எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சும்மா அப்படியே காட்டுக்குள்ளே சுற்றிட்டு வந்துட்டோம். ஆனால் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நடு காட்டுக்குள்ளே போகும்போது எந்த வித சத்தமும் கிடையாது, அமைதியாக இருக்குது. அந்த பூச்சிகளோட சத்தம் கேட்குது. இப்போ நைட் ஆனால் பார்த்திங்கன்னா மரங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பூச்சி சத்தம் கேட்கும். அந்த மாதிரி ஃபுல் பூச்சி சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயில் அப்பப்போ கத்துது, பறவைகள் அப்பப்போ கத்துது. அவ்வளோதான். மற்றபடி ஒரு சத்தம் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா இடமுமே சத்தமே இல்லாமல் மயில்கள் சத்தம், அந்த பறவைகள் சத்தம்லாம் ரசிக்கணும் அப்படின்னா போகணும். ஆனால் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதால் உறவுக்காரர் பேசினதால தான் இப்போ சவுண்டை மியூட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய இப்போ லேசாக பேசினாலும் அதனால் பேசாமல் இருந்தால் தான் உங்களால் எல்லாத்தையுமே ரசிக்க முடியும். இப்படி பேசினீங்கன்னா நீங்கள் கட் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே போயிடும் உங்களுக்கு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். முடிஞ்ச வரை நம்ம பேசாமல் இருந்தால் தான் இருக்கும். துளி துளியாக பேசினா கூட நம்மளால் மைக்கில் கேட்கறதுனால பார்த்தா சவுண்டை கட் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அது காட்டில் உள்ள சவுண்டெல்லாம் ரசிக்கணும் அப்படின்னா நம்ம பேசாமல் அமைதியாக இருக்கணும். அது மிருகங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மிருகங்களுக்கு பார்த்திங்கன்னா கார் அதை பொறுத்தவரை உயிர் இல்லாதது. ஒவ்வொரு புலிக்கும் ஒரு நம்பர் வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நம்பர் அந்த நம்பர் சொல்லி நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. அதை வச்சு அதனுடைய வச்சு இந்த புலி அது, அந்த புலி அது, இது 6 மாதம் பிறந்த எல்லாமே வாட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. மொத்தம் 80 புலி இருக்குது. இந்த ரந்தபூரில் 80 புலி இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பார்த்த 2 புலி என்ன அப்படின்னா, நம்ம பார்த்த 2 புலி அதனுடைய அம்மா 6 மாதம் ஆச்சு. அதனோட அம்மா இப்போ ஃபோர்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்கா. அதனால் இப்போ யாருமே அனுமதி கிடையாதுன்னு சொன்னாங்க. ஃபோர்ட்டில் இப்போ 1 மாதமாக தான் ஃபோர்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. இப்போ சமயத்தில் கூட படிச்சிருப்பீங்க, ஒரு கோயிலுக்கு வந்தபோது ஒரு சின்ன பையனை தூக்கிட்டு போச்சு அப்படி சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியூஸ்லலாம் வந்துச்சு. ஒரு கணேஷ் கோயிலுக்கு ஒரு பாட்டி கூட ஒரு சின்ன பையன் 6 வயசு பையனை அவனை அப்படியே எல்லா முன்னாலேயும் இழுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அலறி பிடிச்சி மறுநாள் தான் தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க. இப்போ 1 மாதம்தான் ஆச்சு. அது இந்த இடத்துல தான் இருக்குது.
தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். புலி இதெல்லாம் வந்து பார்க்குறது, இதெல்லாம் வந்து நடு காடு. காடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த காட்டுக்குள்ளே போனால் தான் வந்து தெரியும். பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்போ என்ன தான் பார்த்தோம் சஃபாரியில்? கூட்டமாக மான் பார்த்தோம், நிறைய குரங்குகள் பார்த்தோம், மயில் பார்த்தோம், பேர்ட்ஸ் பார்த்தோம். அவ்வளோதான். காடு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம். வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. புளியை பார்த்தா தான் அப்படிலாம் வந்து வேஸ்ட் கிடையாது. கரடியாவது வருமா பார்த்தோம், கரடியும் காணும். என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா கரடியெல்லாம் துளியோண்டு இடம் தான் இருக்குது, ஓடி வராங்க. எப்படி நம்ம ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய பறவைகள்லாம் சத்தமாக இருக்குது. இப்போ பேசுனதால எல்லாம் கட் பண்ணாச்சு. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்தால் கண்டிப்பாக சில வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு போடுறேன், அதெல்லாம் ரசித்து கேளுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஒருத்தர் போங்க. தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா மொத்தம் 2 மணி நேரத்துக்கு வீடியோ எடுத்திருக்கேன். அதனால் என்னால் போட முடியல, ஒரே வீடியோ போடலாம். அதனால் பார்ட்டாக நான் 20 பார்ட் போட தான் முடியும். வேந்தபூரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 புலி வந்து இருந்துச்சு. பார்ட் 3 தான் இது. நீங்கள் இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு செகண்டை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். மெமரியில் வந்து இடம் இல்லை அப்படிங்கிறதுக்காக 10 நிமிஷமாக போடுறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 700 வீடியோ எடுத்திருக்கேன். ஒரு 20-30 பாட்டு போட வேண்டியிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த புலி வந்து படுத்துறது சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. பாருங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அது வருது பாருங்க, தூருங்க இன்னொன்று வருது, கேமராவில் வருது. இல்லை அதுதானே போய் பார்க்குவா பக்கத்தில். இப்போ ஒரு புலி வந்து ஃபஸ்ட் போனோடனே நாங்கள் வந்துச்சு. நாளே வந்து பார்த்தோம், ஒரு புலி வந்துச்சு. அப்புறம் இன்னொரு புலி வந்துச்சு. அப்புறம் 2 ஒருத்த பாசமாக நக்கி கொடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்புறம் 2 பேர் படுத்து தூங்கிடுச்சு. அவ்வளோதான். அப்புறம் நாங்கள் உள்ளெல்லாம் போயிட்டு திருப்பி வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் கழிச்சு அதே இடத்துல தான் இருந்தது. அப்போ அவர் சொன்னார், நாங்கள் போகும் 3 மணி 6 மணி ஆயிடுச்சு, வெயிட் பண்ணிடணும் 1/2 hour. அப்போவும் அந்த இடத்துல தான் அந்த ஒரு கொஞ்சம் இருட்ட ஆரம்பித்தோடனே இந்த இடத்த விட்டு அது நேராக அம்மா கிட்ட போகும் 2 அப்படி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம், ஆனால் அது வரவே இல்லை. இன்னும் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணால் எப்போவுமே அப்படி தான். நான் சவாரி லாஸ்ட்டு சவாரி, ஏன்னா 5 மணிக்கு மேலே விட மாட்டாங்க. அப்போ நம்ம வெயிட் பண்ணால் 1/2 மணி நேரத்தில் கண்டிப்பாக இந்த வழியாக போகும்னு சொன்னாங்க. சரி, ஏற்கனவே பார்த்தாச்சு, கிராஸ் பண்ணி போகிறதா வந்து பார்க்க வேண்டாம். ஏன்னா நிற்கும் போது என்னாச்சு, காற்று இல்லை, ஒரே வேர்த்து கொட்டுச்சு. அதனால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போக சொல்லிட்டோம். ஏன்னா எவ்வளோ நேரம் தான் நம்ம வெயிட் பண்ண முடியும் சொல்லுங்கள். அதனால் போக சொல்லிட்டோம். காடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நகரத்திலே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். காடுகள்ங்கிறது ஒரு புது விதமான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டியது. இதுதான் வந்து ஆரம்பம். கண்டிப்பாக எல்லோரும் லைஃப்பில் உதறையாவது ஒரே ஒரு இடமாவது பாருங்கள். இப்போ வந்து பார்த்தா நான் என் லைஃப்பில் எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து லைஃப்லேயே ஃபஸ்ட்டு பார்க்குறேன் எல்லாருக்குமே. ஆனால் இப்போ சாதாரணமாகவே எல்லாருமே ஒரு 20 வயசுலேயே வந்து பார்த்துடலாம். எனக்கு இப்போ தான் வாழ்க்கையில் சான்ஸ் கிடச்சிருக்கு. லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியும், நான் எப்போவுமே பறவைகள் என்னோடய வீடியோக்கள் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பறவைகள், வீட்டு அனிமல்லாம் போடுவேன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் கண்டிப்பாக ஒரு தடவை போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போனேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இப்போ வந்து மயில் வந்து ஆடுது. மயில் வந்து அங்கங்கே கூட்டமாக இருக்குது. 2-3 இடத்துல மயில் அடித்து நிற்க சொன்னேன். அவர் வந்து எடுத்தார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், மயில் வந்து ஆடிக்கிட்டே தான் இருக்கும், தோகை விரிச்சு நாங்கள் நிறுத்துகிற உடனே தோகை விரிச்சு ஆடிச்சுட்டு ஆடிக்கிட்டே தான் இருக்கும், நம்ம நின்றுக்கிட்டு இருக்க வேண்டாம், நம்ம போகலான்னு சொன்னார். நிறைய இடத்துல மயில், அதுமாதிரி கூட்டமாக மான் வந்து நின்றுச்சு, மிரா வந்து நின்றுச்சு. நாங்கள் வந்து நிறுத்துகிற உடனே அது வந்து பயந்து உள்ளே போயிடுச்சு. மிலா அப்படின்னா பானம் அப்படி தான் ஒரு சின்ன சத்தம் கிடக்கிற உள்ளே ஓடிடுச்சுங்க பாருங்கள். மிலாவை அப்படி தான் நின்றுக்கிட்டு இருந்தது, எங்களை பார்த்த உடனே சடக்குன்னு ஓடி போச்சு. அதே மாதிரி ராஜஸ்தான்லேருந்து நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல கூட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மான்கள் எல்லாமே வந்து ட்ரெயின் வர இடத்துல வந்து பார்த்தா நீல்காய்னு சொல்லுவாங்க. அந்த நீல்காய் வந்து கூட்டமாக நின்றுக்கிட்டு இருந்தது. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற ராஜஸ்தான் வந்து கங்கா நகர் பக்கம் போனால் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்டர் 25 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டைம் இல்லை, அடுத்த தடவை கண்டிப்பாக அந்த பார்டரை ஒரு நாள் முன்னாடியே போய் ஸ்டே பண்ணி பார்டரை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்டரை பார்த்துட்டு நம்ம வரலாம் அப்படின்னு சொன்னோம். இல்லை அடுத்தது வந்து பிகானர் போகிறோமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சல்மர் போகிறோமா தெரியல. கண்டிப்பாக அடுத்த தடவை வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு போவோம். இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் போவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிகானர் போவோம், ஜெய்சல்மராக ஏதாவது ஒன்று போவோம். அப்படி பாகிஸ்தான் மாதிரிலாம் பார்த்துட்டு வருவோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போடுறோம். எப்போவுமே நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா வைஃபை இருக்கும், அதை வச்சு உடனடியே எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறது தான் வந்து நல்லது. அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து நமக்கு டயர்டாகிடுது, தூங்கிடுறோம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. கடகடன்னு அதாவது ரெக்கார்ட் பண்ணி ரெடியாக வச்சுட்டோன்னா டக்குன்னு அப்லோட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனிமேல் அப்படி தான் வந்து செய்யணும் அப்படின்னு நானும் ஒவ்வொருத்தரையும் நினைக்கிறேன். இப்போவும் நிறைய பேசி தான் வச்சேன். இங்கே இன்னொரு புலி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க.